எப்படி எல்லா அவெஞ்சர்ஸும் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த உலகத்தை நான் மட்டும்தான் ஆள போறேன். எங்கிட்ட அந்த 5 மந்திர கல்லை வச்சு ஒருத்தனை கூட உசுரோட விட மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் மட்டும் இந்த உலகத்துல வாழ போறேன். ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். அந்த தாரு மட்டும் என் கையில கிடைச்சிட்டான். இவங்கள மாதிரி அவனையும் மேல வச்சு கிரில்லாக்கி அவன் இந்த மாடலுக்களை இறையாக்கி கொடுத்துரு. அவெஞ்சர்ஸ் எப்படி இருக்கு இந்த நெருப்போடது? தேனோஸ் பண்ணிமாட என்னடா பண்ணி வச்சிருக்க? உடம்பெல்லாம் எரியுதுடா, எங்களை இறக்கி விட்றா. இந்த தாரு மட்டும் வந்தா நீ அவ்வளோதான் பார்த்துக்கா, மொத்தமாக அழிச்சு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதை எங்களை இறக்கி விட்டுரு. இங்கே பாரு எப்படி எரியுது பாரு. எங்களெல்லாம் வச்சுன்னு வேக வச்சுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா? ஒன்று வந்தாலும் வச்சுக்க அடிச்சே போடுவான்டா ப்ளூ கலர் மண்டையா. இன்னும் உங்களை குளிர்கா இருக்குன்னு விட்டு நினைச்சிங்களா? உங்களை வேக வச்சு கறியாக்கி இந்த மாடுக்கு இறையாக்க போறேன்டா. அவெஞ்சர்ஸ் இதுல பிராங்க்லின் மாட்டிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனையும் மொத்தமா அழிச்சிரு. உன்னாலதானே இந்த டீம் எல்லாம் உருவாச்சு. இனிமேல் யாரும் இருக்க மாட்டாங்கடா பிராங்க்லின். தேனோஸ் நீங்கள் பாரு விட்டுரு எங்களை இப்போவே, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. தார் வந்தானே உன்னை என்ன பண்ணுவோம் தெரியாது, பிச்சு பிச்சு 4 துண்டாக்கி வீசிடுவோம். அதில் சின்சானுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அவ்வளோதான் பார்த்துக்கோ. டம்மா துண்டு தான் இருப்பான். அப்புறம் பார்த்துக்கோ அடியில் பூந்து அடிச்சான்னு வச்சுக்கோ, நீ வந்து தரக்கடியிலேயே போயிடுவாடா. தேனோஸ் ஒழுங்கு முறையை எங்களை இறக்கி விட்றா. பிராங்க்லின் நீ என்ன வேணா பேசு, ஆனா நீங்க கறியாகிறது அவ்வளவுதான். இதோட உங்க ஆயுசையும் முடிஞ்சு போச்சு. யாரு வேணா கூப்பிட்டோம். தாரு வர சொல்ல, அந்த சின்சான் பொடி பையனை வர சொல்ல, அந்த அடுப்புல வச்சு விறகு கட்டி வச்சு எப்படி எரிசூரன் மட்டும் பாரு அவனை சின்சான. எங்கே தான் போன அந்த ஃப்ராங்க்லின்? எங்கே போனானே தெரியல. எவ்வளோ நேரம் தான் தேடுறது? வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். ஃப்ராங்க்லின் காணவே காணும். எங்கேயாவது போய் ஒழிச்சிட்டு இருக்கிறனால ஓடி போயிட்டானே. எனக்கு பயந்துக்கிது ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். டே ஃப்ராங்க்லின் எங்கடா இருக்க? டே ஃப்ராங்க்லின் வீடு ஃபுல்லாக தேனால காணாண்டா. டே ஃப்ராங்க்லின் எப்படிங்க என்ன மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போனா? எவ்வளோ தைரியம் அவனுக்கு! நான் தனியாக இருந்தால் பயப்படன்னு தெரியாதா? ஆனால் ஒரு தைரியசாலி தான், பரவாயில்ல. இருந்தாலும் அவன் இல்லாத நேரத்தில் இப்படி பேசிக்கலாம். அவன் இருக்கும்போது இப்படிலாம் பேசினா அப்புறம் ரொம்ப வச்சு நான் ஓட்ட ஆரம்பிச்சிடா. டே ஃப்ராங்க்லின் இருடா, நீ எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வரேன்டா. ஒருவேளை ஃப்ராங்க்லின் வந்து ஸ்டார் மேன்ஷன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அயன்மேன் அவெஞ்சர்ஸ்லாம் பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போய் பார்த்துருவாங்க, அப்பதான் கரெக்டாக இருக்கும். போ அழுத்து செமையா இருக்குங்க. சைக்கிள் ஓட்டவே செம ஃபாஸ்ட்டாக போகுது இறக்கத்தில். ஓ இப்படியாங்க நம்ம ஸ்டார் மேன்ஷன் வந்து ஃப்ராங்க்லின் கார் இங்கே தான் நிற்கிது. அப்போ அவன் இங்கே தான் இருப்பான் போலங்க. நம்ம கிட்ட ஒரு வாரத்தை சொல்லாமல் இங்கே வந்துருக்கான் பாருங்க. இருங்க அவனை போய் என்ன பண்ணுறப்ப ஓடி போய் பலார்னு ஒரு அரை உடை போகிறேங்க இன்னைக்கு அவனை. ஃப்ராங்க்லின் தடிமாடே இங்கே தானே இருக்காரா? வந்துட்டா உள்ள வந்து உனக்கு என்ன பண்றான்னு பாடுறா. டே ஃப்ராங்க்லின் எங்க வாடா, வெளியே வருவியா இல்லையா? நானே உள்ள வரேன்டா. டே ஃப்ராங்க்லின் தான் வந்துட்டா. உள்ள வந்து இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன யாருமே காணோம். டே ஃப்ராங்க்லின் எங்கடா இருக்க? என்னங்க மேல இருந்து ஸ்பார்க்கெல்லாம் வருது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. இருங்க மேலே போய் நம்ம பார்த்துருவோம். ஒருவேளை மேலே ஏதோ சண்டை இது போட்டுக்கிறானுங்களா, இல்லை வெல்டிங் இதை வச்சுட்டு இருக்கிறானுங்களா, என்ன பண்ணுறானே தெரியலையே. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் இவ்வளோ ஸ்பார்க் ஆகுதுங்க இந்த இடத்துல. ஒருவேளை வீடு இது பற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய ஸ்டார் மேன்ஷன் இது. ஐயோ எங்கேருந்து வருது ஒன்றும் தெரியல. ஓ இந்த டோருக்குள்ளே தான் வருது போலங்க. இருங்க உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ என்னங்க தார் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாப்ப? என்னாச்சு தார்? என்ன தார் ஆச்சு? முடியல, என்னால முடியல. இந்த அவெஞ்சர்ஸ் டீமை காப்பாத்த யாரும் இல்லையா? நான் எங்கதான் போவேன்? ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. என்னோட பவர் வேற இப்படி வீக்கா இருக்கு. தார் ஒரு நிமிஷம் என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கிறீங்க? சின்சான் நீ வந்துட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேனோஸ் வந்து எல்லா அவெஞ்சர்ஸையும் கடத்திட்டு போயிட்டான். என்ன தார் சொல்றீங்க? வந்து அவெஞ்சர்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்களா? அப்ப ஃப்ராங்க்லின் என்ன நான் எங்க போனா உங்களுக்கு தெரியுமா? அந்த ஃப்ராங்க்லினே கூப்பிட்டு போயிட்டான்டா. அந்த தேனோஸ் அவெஞ்சர்ஸ் கூடயே சேர்த்து அவனே தூக்கிட்டு போயிட்டான்டா. இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. என்னால ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியும். ரொம்ப கஷ்டத்துல கண்டுக்கண்டா சின்சானே. தார் உங்க ஆம்பருக்கு என்னாச்சு? ஏன் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாத? உங்க பவர் யூஸ் பண்ண முடியாத? போய் காப்பாத்திட்டு வாங்க அந்த அவெஞ்சர்ஸ் டீம். சின்சானே என்னால அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுடா. ரொம்ப கஷ்டம். என்னோட ஆம்பர் ஏதோ தேனோஸ் பண்ணிட்டு போயிட்டா. அதனால இப்படி ஸ்பார்க் ஆயிட்டே இருக்கு. என் கால் வேற அடிபட்டு இருக்கு. என்னால போய் ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னும் பண்ண முடியாதுடா சின்சானே. தார் அப்புறம் எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் டீமை காப்பாத்த போறோம்? ஃப்ராங்க்லின் வேற மாட்டிட்டு இருக்கான். அவன் வேற ஹெல்ப் இருக்கான் வேற தெரியல. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க தார். சின்சான் இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. இந்த ஆமர் வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். உனக்கு அந்த ஷாக் எல்லாம் எதுவும் அடிக்காது. நீ நம்ம டூடி பாபா இருப்பார்ல, அவர்கிட்ட போ. அவர் வந்து உனக்கு பவர் கொடுப்பாரு. அங்கிருந்து இன்னொரு ஆமர் போய் எடுத்துட்டு போயிட்டு இந்த தேனோஸ் அழிச்சு அவனை மொத்தமா முடிச்சுட்டு இந்த உலகத்தை நீ காப்பாத்த போறது நீதான்டா சின்சான். என்ன உடனே கையில ஹேமரை கொடுத்துட்டீங்க? சரி விடுங்க, நான் போய் இப்ப டூடி பாபா மீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு வரேன்னு பாருங்க. நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு வழி அந்த தேனோஸ் அழிச்சிடலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டூடி பாபாவோட போய் பவர் வாங்கிட்டு வருவாங்க. டூடி பாபா உங்ககிட்ட தான் வந்து பவர் எடுக்க போறேன். எனக்கு வந்து பவர் கொடுத்துருங்க. இன்னொரு ஹேமர் எனக்கு வேணும். அந்த ஸ்ட்ராங் பிரேக்கர் அந்த ஹேமர் இருந்தால் மட்டும்தான் அந்த தேனோஸ் அழிக்க முடியும். இதான் வந்துட்டுக்கிறேன் டூடி பாபா. இன்னைக்கு வந்து முடிச்சிடறேன். டே தேனோஸ் இன்னைக்கு நீ ஒரு வழியா முடிய போறடா. தேனோஸ் இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு டூடி பாபா. சீக்கிரம் தான் வரேன். என்ன எப்படியாவது இந்த பவர் கொடுத்து அந்த தேனோஸ் அழிக்கிறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணுங்க டூடி பாபா. நான் வந்துட்டே இருக்கேன் டூடி பாபா. ஒரு வழியா எப்படி நம்ம மலைப்பதிக்கு வந்தாச்சுங்க. இங்கதான் டூடி பாபா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் மலையே போய் உட்காந்துருக்கிறேன். இங்க பாருங்க மலை மேல உட்கார சொன்னா வானத்துல பறந்து நெருப்பி கூட சேர்த்து பார்க்க வச்சுறாங்க. வேற லெவல் பவர் கிடைக்கும் ஒரு கட்ட. அந்த டூடி பாபா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுவீங்களா? சின்சான் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன் மேல இப்படி எல்லாம் ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு இருக்கு? சின்சான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? ஏன் இப்படி பதட்டமா வந்திருக்க? சொல்லு சின்சான்.
டூடி பாபா அந்த தேனோஸ் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் டீமே கூப்பிட்டு போயிட்டான், என் ஃப்ராங்க்லினை கூப்பிட்டு போயிட்டான். அவனை எப்படியாவது அழிச்சே ஆகணும் டூடி பாபா, அதுக்காக அந்த பவர் வேணும். என்ன சின்சான் சொல்ற? இந்த தேனோஸ் இந்த அவெஞ்சர்ஸ் டீமை கடத்திட்டு போயிட்டானா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு நான் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுடுறேன். அந்த இடத்துல போனேன்னு அந்த ஸ்டாம் பிரேக்கர் தாரோடது இன்னொன்று கிடைக்கும். அதை வச்சு நீ தேனோஸை அழகா அழிச்சிடலாம் சின்சான். உனக்காக அந்த சத்தியை இப்போ நான் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விட போறேன். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு மந்திரம் போட்டு உனக்கு அனுப்ப போறேன். தேனோஸ் அழிக்க வேண்டிய பவர் இந்த சின்சானுக்கு கிடைக்கணும். சின்சான் நீ கேட்ட மாதிரி இப்ப அந்த இடத்துக்கு ஒன்று அனுப்ப போறேன். அந்த இடத்துல போய் ஸ்டாம் பிரேக்கர் வாங்கிட்டு வந்துக்கோ. சரியா? அப்பதான் அந்த தேனோஸ் உன்னால அழிக்க முடியும். உனக்கு அந்த பவரை கொடுத்து இப்ப அந்த இடத்த டெலிபோர்ட் பண்ணி உன்னை அனுப்ப போறேன்டா சின்சான். கொஞ்சம் பத்திரமா இப்படியே ஒரு இடத்துல நில்லு பாக்குற. இப்படி அங்கேயும் ஓடிட்டு இருக்காது, அப்புறம் உனக்கு தான் கஷ்டமா இருந்தா சின்சான். டூடி பாபா நான் எங்கேயும் ஆடல, இங்கேயே நிக்கிறேன். ஜீம் ஜபாக் டம் டம் சின்சான் போயிட்டு வா. ஆஹா என்ன இது இங்க வந்து அமுச்சுட்டு இருக்காரு நம்ம டூடி பாபா. இது என்ன இடம்? ஐயோ மம்மி இருக்கிற பிரமிட் இங்க பாருங்க. ஏதோ 3 கோனிஸ் மண்டைகள்லாம் நிக்கிறானுங்க. ஐயோ இவனுங்களை தாண்டி நான் எப்படி போய் ஸ்டாம் பிரேக்கர் ஏமாறு வாங்க போறேன்? ஐயோ இவனுங்களாம் விடுவானுங்களா? இவனுக்கிட்ட எப்படி பர்மிஷன் கேட்டு போறேன்? இவனு மாதிரி இப்ப நிக்கிறானுங்க, நம்மள இது கடிச்சிங்க சாப்பிடுவானுங்களா? ஜாம்பி மாதிரி இருக்கானுங்களே இவனுங்க. ஐயோ என்ன பண்ண போறேன்? சார் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அப்படியே உள்ள சைடா வந்து ஓடிடுவேன். தம்பி இந்த இடத்துக்கு வரக்கெல்லாம் உனக்கு அனுமதி இல்லை. இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இடம். அதனால இங்கெல்லாம் வரக்கூடாது. இங்கிருந்து நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு. குட்டி பசங்களாம் இங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி, போயிரு. இது எஜமான் இருக்கிற இடம். யார் உங்க எஜமான மீட் பண்ணி என்ன டூடி பாபா தான் அமுச்சு விட்டாரு. நான் உள்ள மட்டும் போய்க்கலாமா? இப்ப சொல்லுங்க, நான் உள்ள போலாமா வேணாமா? தம்பி வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா உன்னை உள்ள விட்டுற பண்ணல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே சைடு வாக்கா உள்ள போயிரு. எஜமானுக்கு தெரிஞ்சிடா போகுது. சரியா? அங்க போய் போட்டு இது கொடுத்துறாரா தம்பி? இதே குட்டி தம்பி கேக்குதாடா? எப்படி இங்க பாருங்க எவ்வளவு பெருசா போயிட்டே இருக்குது. இந்த எஜமான் மீட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் போகணும். அந்த ஸ்டாம் பிரேக்கர் இங்க தான் கிடைக்கும் போலங்க. ஐயோ இப்படியே சீக்கிரம் அந்த ஸ்டாம் பிரேக்கர் வாங்கியானுங்க. வா சூப்பரா இருக்குங்க இந்த இடம். ஜாலி இங்க பாருங்க நம்ம ஸ்டாம் பிரேக்கர் இங்க தான் இருக்கு. இவரு தான் வச்சிருக்காரு. சூப்பர் நம்ம ஸ்டாம் பிரேக்கர் கிடைக்க போகுது. ஜாலி. சார் அந்த ஸ்டாம் பிரேக்கர் மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை போச்சு எங்க ஊர்ல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டோடி பாபா சொன்னாரு. தம்பி என்னப்பா அது இங்க வந்திருக்க? ஸ்டாம் பிரேக்கர் வேணுமா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லையா? டோடி பாபா தான் அனுப்பிச்சு சொன்னாரு, அவரை நான் பேசிக்கிறேன். அந்த ஸ்டாம் பிரேக்கர் வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. அப்பதான் உனக்கு இந்த ஸ்டாம் பிரேக்கர் நான் கொடுக்க போறேன். அதான் எஜமானே எனக்கு வந்து அந்த ஸ்டாம் பிரேக்கர் வேணும். எங்க ஊர்ல தேனோஸ்னு ஒரு ப்ளூ கலர் பைத்தியக்கார இருக்கான். அவன் தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணி எங்க ஊரை அழிச்சு அவெஞ்சர்ஸ் என் பிராங்க்லின் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அந்த ஸ்டாம் பிரேக்கர் கொடுத்தீங்கன்னா அவனை 4 துண்டா வெட்டி இந்த ஊரை காப்பாத்திடுறேன். ஓஹோ அதான் விஷயமா? ஓகேடா சின்சான் குட்டி பையா, உனக்கு இந்த ஸ்டாம் பிரேக்கர் தரேன். ஆனா பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து தரணும். சரியா? இல்லைன்னா தார்கிட்டே பத்திரமா ஒப்படைச்சிடணும். சரியா? ஓகே எஜமான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் பத்திரமா அந்த ஸ்டாம் பிரேக்கர் பாத்துக்கிறேன். கடைசி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தாருக்கிட்டே நான் ஒப்படைச்சிடுறேன் எஜமான். எனக்கு அந்த ஸ்டாம் பிரேக்கர் மட்டும் கொடுங்க. இந்த ஸ்டாம் பிரேக்கர் பவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே? இல்லைன்னா இந்த உலகத்துக்கே ஆபத்தாயிண்டா சின்சான். புரிஞ்சுதா சின்சான்? அந்த தேனோஸை மட்டும் விட்டு வச்சிடாத. அவனை எப்படியாவது அழிச்சிரு, இல்லைன்னா இந்த உலகத்தையும் அழிச்சிருவான் சின்சான். அதனால அந்த ஹேமர் வந்து உங்கள்கிட்ட இப்ப நான் கொடுக்க போறேன். ஓகே? இந்த பத்திரம் வந்து ஸ்டாம் பிரேக்கர் எடுத்துட்டு போயிட்டு வந்து. ஓகேவா சின்சான்? இப்போ உன் கையை ரெண்டையும் நீ எப்படி நீட்டி முட்டி வை. இப்போ உங்ககிட்ட ஹேமர் வரப்போகுது சின்சான். வா சூப்பர் சின்சான், உனக்கு பவர் நான் வந்துருச்சு. இப்போ போய் தேனோஸ் விட்டுறாத, அழிச்சிரு. ஓகே எஜமா இப்ப பாருங்க தேனோஸ் என்ன பண்ணுது. தேனோஸ் இதை வந்துட்டு இருக்கிறான்டா உன்னை அழிக்கிறதுக்குன்னே. ஐயோ இப்ப தேனோஸ் அழிக்க போலாமா? இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு போலாமா? ரொம்ப அழகா இருக்கே, பறக்கும் போது வேற லெவலுக்கு. என்ன இவ்வளவு பாசா போகுது? தேனோஸ் இதா வந்துட்டேன்டா. உன்னை எப்படி அழிக்க போற மட்டும் பாடுறா தேனோஸ். இதோட வாழ்க்கை முடிய போதுடா தேனோஸ். நான் வந்துட்டேன்டா. ஐயோ உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ முடியல, உடம்பெல்லாம் எரியுது, ரொம்ப எரியுது. தேனோஸ் கீழே இறக்கி விடுறான். உன்னை அழிக்க எவனாவது ஒருத்தன் வருவான்டா. பிறந்திருப்பான்டா, பிறந்து வருவான் பாரு. இருடா தேனோஸ், உன்னை எப்படி அழைச்சு உன்னை துண்டு துண்டாக்க போறேன்னு யாராவது வருவான்டா. இல்ல என் தார் நண்பனே வருவான்டா. எவன் வந்தாலும் ஒன்றும் நடக்காதுடா. அந்த தாரே வந்தாலும் அவனை காலில் போட்டு நசுக்கு தூக்கி எரிஞ்சிருவான்டா. அந்த சின்சான் பொடி பையன் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவானா? அவன் வந்தாலே அவனை வந்து இந்த அடுப்பு கட்டில் போட்டு எரியன்னு எரிச்சு உங்களுக்குள்ள சோறாக்கி உங்களுக்கு கொடுக்க போறேன்டா. அவெஞ்சர்ஸ் டீம் நீங்க எரியும் போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? தேனோஸ் இதை வந்துட்டேன்டா. உன்னை அழிக்கிறக்காக நான் வந்துட்டு இருக்கிறேன்டா. என் நண்பர்களை பிடிச்சி வச்சிருக்கேன். அவெஞ்சர்ஸ் டீமை பிடிச்சி வச்சிருக்கியா? அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் மேட்டர் தெரியாது. எனக்கு இந்த பவர் கிடைச்சு நீ பெருக்கடா. டே தேனோஸ் பிராங்க்லின் என்ன மேல தூங்கி என்ன கிரில் மாதிரி சுருங்கிட்டு இருக்கிற? டே நான் வந்துட்டு உன்னை காப்பாத்தேன் தேனோஸ். அவங்களை ஒழுங்கு மாதிரியே இறக்கி விடுறியா இல்ல உசுறு போகணும்னு ஆசைப்படுறியாடா? சொல்றா தேனோஸ். பொடி பயலே, உன்னால என்ன பண்ண முடியும்? தாரோட ஹேமர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்றா பொடி பயலே, உன்னை வந்து அழிச்சிருவண்டா. தேனோஸ் உன் மூஞ்சிலேயே அந்த பயம் பார்த்துட்டு இந்த ஒரு ஹேமருக்கு நீ இப்படி பயப்படுறியா? இப்ப பாடுற இன்னொரு ஹேமர். என்ன ஹேமர் தெரியுமா? ஸ்டாம் பிரேக்கர். எப்படி வேற லெவல் இருக்கா? இப்போ உனக்கு உசுறு வேணும்னா இந்த ஊரு விட்டே போயிட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறா தேனோஸ். இல்லைன்னா அவ்வளவுதான்.
பொடி பையில எனக்கு முன்ன பார்த்து சுத்தமா பயம் இல்லை. நீ பவரை யூஸ் பண்ணணும்னா எப்படி சமாதி ஆகிற மட்டும் படுற பொடி பையில காலில் போட்டு நசுக்கு தூக்கி எறிய போறேன்டா. வட்டா மாதிரி ஆக போறேன்டா சின்சான் குட்டி பையா. தேனோஸ் இனிமேல கூட பேச்சில்ல வீச்சு தான். இந்த சாவடா தேனோஸ், என்னோட இந்த உலகத்தை நான் தான்டா ஆள போறேன்டா தேனோஸ். இந்த உலகத்தை நான் மட்டும்தான் காப்பாற்ற போறேன். அவெஞ்சர்ஸ் டீமோட சேர்ந்துடா தேனோஸ். முடிச்சா எந்திரிச்சு போவாடா, ஏன்டா படுத்து தூங்குறா, எந்திரா தேனோஸ். கருகி சாக போறா. பொடி பையில எனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப பாரு நீ என்ன ஆக போறேன்னு. பொடி பையிலே சாவுடா. தேனோஸ் நீ எப்படி வேணா எந்த வழியில வந்து அதுட்டு என்ன கல்லாக்கிட்டியா. இப்ப பாரு தேனோஸ், என்ன காரில் தூக்கி அடிக்கிற. இப்ப பாரு உனக்கு பவர் போட்டு எப்படி சாவடிக்க போன தேனோஸ். முடிஞ்சடா நீ. இப்ப பாரு அடிக்கிற அடியில் கொழுந்து விட்டு வெட்டாண்டா. இப்ப கொத்த போறேன்டா தேனோஸ். பொடி பையன் என்கிட்ட 5 மந்தர்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றேன்னு மட்டும் போடுறேன். ஏய் வலிக்குது. இப்ப போறா எப்படி நம்ம யாருக்குன்னு. டேய் சுட்டி பையா ஓடி போயிரு. என்னவே அடிச்சிட்டியாடா. டேய் இப்ப பாரு கல்லாக்கி உன்னை எப்படி பறக்க விட்டா பாத்தியா. முடிஞ்சடா, இதோட நீ முடிஞ்சடா. என்னடா இடியெல்லாம் விடுற. தேனோஸ் எப்படி நம்ம பவர் விண்வெளியிலிருந்து பவர் எடுத்துட்டு வந்து உனக்கு மொத்தமா அடிக்கண்டா. என்னோட ஆஸ்கர் பவர் ஃபுல்லா உனக்கு தான்டா தேனோஸ். எப்படி என்ன டொர்னாடோ சிக்கினியா போடா பறந்து தேனோஸ். எப்படி பொருளோட பொருளா போறான் பாருங்க. சமச்சிரி பாரு தேனோஸ். எப்படி என்ன டொர்னாடோ பவர் இப்ப அடுத்த பவர் போடுறானே. இந்த இடத்துல இருக்க மாட்டேன். எப்படி கொந்தளிச்சு போயிட்டு சாக போறேன்னு மட்டும் போற தேனோஸ். இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற வெளியே வாடா தேனோஸ். எங்கடா இருக்க வாடா வெளியே வரையா. ஒளிஞ்சு வரைய இப்ப போற பவர் எடுத்து ஒண்ணு எப்படி அடிக்க. ஃபயர் விட்டுட்டியா தேனோஸ். இருடா நீ முடிஞ்சடா. பறந்தா போற கீழே வாடா. புள்ள கத்தை கொண்டு இப்ப இப்படி மட்டும் அடிக்கிற மட்டும் போற. இப்ப வாடா கைக்கு ஒத்த சண்டை. என்னடா மேல போயிட்டு வர பவர் இல்லாம வர மாட்டேங்க நீ. இப்ப பாரு என் பவர் யூஸ் பண்ணா. டேய் என்னவே அடிச்சிட்டீங்களே உன்னை விட மாட்டேன்டா. டேய் எங்கடா பறந்து போறா. டேய் குள்ள கத்திரிக்கா இங்க நில்றா. முடிச்சா என்னடா ஃபயர் விட்டுட்ட. முடிச்சா அப்படி நாம நீயே பறந்து வாடா பாக்க. டேய் என்னடா குதிச்சலா வர. டேய் தேனோஸ் இன்னைக்கு கூட முடிச்சாடா. என்னடா இப்ப பாரு ஐயோ எப்படி நம்ம இட்டி. ஐயோ என்னடா பாறாங்களெல்லாம் வீசுற. டேய் என்னவே அடிச்சிட்டியாடா தேனோஸ். இன்னைக்கு நீ முடிஞ்சடா. இப்ப பாரு என்னோட ஃபுல் சக்தியை காட்டுற சாவா தேனோஸ். அவ்வளவுதான்டா நீ முடிஞ்சடா. இன்னையோட கருக போறடா. என்னோட பவர் போட்டு நடிக்கிற. இப்ப என்னோட பவரை போடுறா. முடிஞ்சடா. இப்ப பாரு ஓடி வந்து உன்னை என்ன பண்றேன்னு தேனோஸ். நீ முடிஞ்சடா. இதோட வெட்டுன்னு விட்ட போற. ஃபயர் விட்டான்டா. அஜய் உருளா விட்ட கொத்தர மாதிரி இப்ப போட்டு தரத்தரையா. ஒழுங்கு மரியாதை விட்டு இல்லைன்னா உன்னை என்ன பண்ண தெரியாது. என்ன போட்டு இப்படி கொத்திட்டு தெரியும் தயாமரை வச்சு வலிக்குதுடா. சின்சான் விட்டுரு. இல்லைன்னா என்னோட பவர் முழு பவரை பார்க்க வேண்டியதா நேரம் வந்துடா சின்சான். பவரை போட விட்டாதான்டா தேனோஸ். இப்ப பாரு சாகுடா. நீ எல்லாம் இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடாது. நீ மட்டும் கத்தி எடுத்துட்டியா. அந்த கத்தி வச்சு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. விடவே மாட்டேன்டா. டேய் என்ன அடிச்சிட்டா. இந்தாடா சாகுடா. இப்ப பாரு கொத்து சாகுடா. இப்ப பவர் சின்சான் நான் திரும்ப வருவேன். என்னைவே கொன்னுட்டு இல்ல உன்னை விட மாட்டேன். என்னால முடியல சின்சான். உன்னை திரும்ப வந்து அழிக்கிறதுக்கு நான் வருவேன்டா. என்னவே வெட்டிட்டியாடா சின்சான். வேற லெவலில் இருக்குங்க ஸ்டாம் பிரேக்கர். நம்ம சொன்ன மாதிரியே தாரை வந்து 4 துண்டா வெட்டுன்னு சொன்னா அதே மாதிரி வெட்டி வீசியாச்சுங்க. இனிமேல இந்த தார் வரவே மாட்டாங்க. சாவுடா தேனோஸ். சின்ன பாதி உடம்பு தான் இருக்கு, மீதி உடம்பா காணோம். அந்த அளவுக்கு பவர் போட்டிருக்கா தேனோஸ். இனிமேல் இங்க வரவே கூடாதுடா. தேனோஸ் உடம்பு இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுடா. இப்ப கறிக்கு இந்த இடத்த விட்டே உன்னை உடைக்க போறேன்டா தேனோஸ். சாவுடா தேனோஸ். உடம்பே இப்ப இல்லாம போயிருச்சுங்க. அவெஞ்சர்ஸ் டீம் இதான் வந்துட்டேன் உங்களை காப்பாத்திருக்கு. இந்த சின்சான் தான் இந்த உலகத்தை ஆள போறான். அவங்க டீம்ல நானும் ஒருத்தன் நான் சேர போறேன். ஏ ஜாலி. ஏ இங்க அவெஞ்சர்ஸ் டீம் எங்க போனா. இங்க வீடு காணாம போயிடுச்சு. இங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ என்னங்க மரத்துல போயிடுச்சு. ஒரு வேலைங்க எப்படியே கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஃப்ராங்க்லின் நீங்க பாத்தியா என்னோட பவர் எப்படி வேற லெவலில் 2 ஆம்பரிச்சு பறந்துட்டு இருக்கிறேன் பாரு. தேனோஸ்க்கு வந்து கறிக்கட்டி ஆக்கிட்டேன்டா. ஃப்ராங்க்லின் ஜாலியா இருக்கு. சின்சான் எப்பட்றா இந்த பவர்ல உனக்கு கொஞ்சம் தாரோட பவர். தார் எங்கடா போனாரு. டே எனக்கு வீட்டுக்கு போய் எல்லா கதையும் சொல்றேன். எனக்கு அந்த ஆமர் குர்றா. நானும் இந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்கண்டா சின்சான். டே குர்ரா டே பாத்தியா தரமாட்டியற. உன்னெல்லாம் எங்கெல்லாம் போய் தேடணும் தெரியுமா. ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. அதான் போய் தாரை போய் மீட் பண்ணிட்டு இந்த ஆம்பர்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு வீட்டுக்கு நிறைய கதை சொல்ற. ஜாலியா இருக்கீங்க எப்படி பறந்துட்டு இருக்கிறேன்னு. ஓகேங்க எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாத்தையும் நம்ம காப்பாத்திச்சு. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.